ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே செபமே தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மீகால் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். கர்த்தர் சொல்கிறாருங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமா? எனக்கெல்லாம் அற்புதம் நடக்குமா? எனக்கும் ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு சோர்வோடு கூட காணப்படுகிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதிராய் நின்ற செங்கடலை 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையாக்கினவர். அந்த ஜலம் 2 பக்கம் மதுராக குவியலாக நின்றதுங்க. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல இஸ்ரவேலில் லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து போனாங்க. சத்துருக்கு கர்த்தர் விலைக்கு காப்பாற்றினாருங்க. பார்வோன் படைக்கு விலைக்கு காப்பாற்றினாருங்க. உங்களையும் காப்பாற்றுவார். உங்களுக்கும் வழி திறப்பார். வழி இல்லாத இடத்திலே வழி திறப்பார். நிச்சயம் பாதைகளை உண்டு பண்ணுவார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறாங்க. நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஆமாங்க, ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. உங்கள் கூட இருக்காருங்க. அதிசயத்தை பார்ப்பீங்க. விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தா தெய்வமே காண்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே, வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், தொழிலில், சபையில், ஊழியத்திலே கர்த்தர் அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிறார்களோ அவள் வாழ்க்கையில் கத்த அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. நடக்கக்கூடாத காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் இது முடியாது, கூடாது, மனுஷரால் கூடாது, வைத்தியரால் கூடாது என்று கைவிடப்பட்ட தகப்பனை நிலைமையில் இருக்கிற மக்களையும் ஆண்டு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். படிப்பில், வேலையில், வாழ்க்கையில், தொழிலே, ஊழியத்திலே, சபையிலே உலக அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. சாட்சி சொல்ல கிருபை தாங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிற, ஜெபிக்கிற, ஏசப்பாவின் வசனத்தை கை கொள்கிற உங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். உங்கள் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கவலைப்படாதீங்க. சாட்சியாக இருப்பீங்க. சாட்சி எழுதுங்க, சொல்லுங்க. God bless you. Thank you.